படையோ அதிகாரமோ இல்லை. ஒரு ஆதரவற்ற சிறுமி அகதியாய் வளர்ந்தாள். பெரும் பேரரசின் ஆட்சியில் வாழ்ந்த ஒரு வெளிநாட்டு பெண். ஆனால் தேவனின் தெய்வீக நோக்கத்திற்காக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். யதார்த்தமாய் அல்ல, அழகினால் அல்ல, தேவனுடைய பெரிய கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ராஜாக்கள் தங்கள் பானங்களில் குடித்து கொண்டிருந்தார்கள். மந்திரிமார்கள் ரகசியமாய் சதித்திட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அமைதியினுள்ளே ஒரு போராட்டம் எழுந்து கொண்டிருந்தது. வாள் மற்றும் ரதம் கொண்டு அல்ல அந்த போராட்டம், உபவாசம், ஜெபம், இவற்றினால் ஒரு பெரிய வெற்றியை கண்ட பெயர் அவளது பெயர் எஸ்தர். இது ஒரு ராணியின் கதை மட்டுமல்ல, இது தேவன் தமது மக்களை மிகவும் யதார்த்தமாய் ஒருவரின் மூலமாய் ரட்சித்த கதை. இது ஒரு பெரிய சரித்திரம். ஆமாங்க, இந்த எஸ்தர் சரித்திரத்தை நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். உபவாச ஜெபம் இதில் மிகவும் உண்மையுள்ள ஜெபமாய் இருக்கிறது. நாமும் ஜெபிப்போம், உபவாசிப்போம், தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக எப்பொழுதும்